அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதவங்களை பார்த்து பேசிட்டு போங்க. தெரிஞ்சவங்களை மட்டும் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சிரிச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. தெரியாதவங்களை பார்த்து நல்லா விசாரிங்க. சபை என்பது என்னென்னா ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் நம்ம பலப்படும் போது தான் கர்த்தருக்குள்ளே என்ன செய்ய முடியும், வளர முடியும். நம்ம ஊழியத்தில் நம்ம ஐக்கியப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால் ஒருவரை விசாரிங்க, அன்பு காட்டுங்க. குறை மட்டும் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, மற்றவங்களுடைய குறை இருந்தால் அன்பாய் மன்னியுங்கள். அல்லேலூயா. ஆமாம். அதுபோல் இந்த ஃபேன் நம்ம யூஸ் பண்ணுறது, இப்போ நம்ம 2 ஏசி என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். அந்த ஃபேன்லாம் தேவையானு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் இங்கிட்டு வர முடிஞ்சால் இங்கிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. ஏன்னா கரண்ட்டு பில்லு அதிகமாக இருக்குது. அந்த அம்மாவும் சொல்கிறது நியாயம்தான். மாதத்துக்கு 3000 ரூபாய்க்கு மேலே கரண்ட்டு பில்லு வருது அப்படிங்காங்க. இப்போ நம்ம 4 மீட்டிங் நடத்துகிறோம். அடுத்து ஒருத்தவங்க மட்டும் மாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் நடத்துகிறாங்க. மொத்தம் 5000 ரூபா வருது. 3000 ரூபாய்க்கு மேலே அந்த அம்மா கட்டினா கஷ்டம்தான். நம்ம இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தர் அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்காக தான் அவங்க இந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. மற்ற இடங்கள்லாம் போனீங்கன்னா அது நமக்கு ரேட் அதிகமாகிடும். சரிதானா? அவங்களுக்கு ஏசி காற்று வேணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. இந்த ஆண்கள் சைடு என்ன செய்யலாம், வந்து உட்காரலாம். பெண்கள் பின்னாடி உட்காந்துருக்கோம். பெண் சைடு என்ன செய்யலாம், இந்த சைடு வந்து உட்காந்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு காற்று வரும். நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். தேவை இருந்தால் மட்டுமே ஃபேனை யூஸ் பண்ணுங்கள். கரண்ட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. அல்லேலூயா. சரிதானே? அந்த அம்மா சொல்லுது, அதனால் பார்த்து இது பண்ணுங்கள். இல்லைனா 200 ரூபா கூட்டி சேர்த்து கொடுங்க அப்படிங்க. நம்ம இப்போதைக்கு முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டோம். சரிதானே? அதனால் ஜெபம் பண்ணிக்கோங்க. நமக்கு சொந்த இடத்த கர்த்தர் தரணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினா இந்த ஊழியத்துக்குன்னு நீங்கள் சொந்த இடங்களை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சொந்த பில்டிங் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரிதானே? ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி இந்த ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடிய மக்களை கர்த்தர் எழுப்பும்படி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த இயேசுவின் சவால் ஊழியம் இது உங்கள் ஊழியம்பா. இந்த ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடிய மக்களை எழுப்பித்தாங்க. ஊழியத்திற்கென்று லேண்டுகளை, வாகனங்களை, பில்டிங்களை கொடுக்கக்கூடிய மக்களை கர்த்தர் எழுப்பி தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு வியாழக்கிழமை ஆண்கள் கூட்டம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நமக்கு ப்ரேயர் நடைபெறுகிறது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஜெப கூட்டம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செய்வோம், நடத்துவோம். அதுபோல் இது முடிந்தோடனே நமக்கு தலைவர்கள் கூட்டம் உண்டு. இன்றைக்கு இந்த வாரம் நமக்கு வாலிபர்கள் கூட்டமும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு. சரிதானே? வாலிப பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது டேசிக்கு கொடுத்துருவோம். இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் வேதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த நாளில் நாம் தேவாவியான தாசியோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் பயன்படுத்துங்கள். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், பயன்படுத்துங்கள். முதலாவது விசுவாசத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி கடந்த நாட்களில் தேவ ஆவியான் நம்மோடு கூட பேசினார். எத்தனை பேர் விசுவாசத்தை பயன்படுத்தினீங்க? பயன்படுத்தணும், கை வைத்துங்க பார்க்கலாம். பயன்படுத்தினீங்களா? கொஞ்சமாவது அப்ளை பண்ணி பார்த்தீங்களா? நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தோம். அப்ளை பண்ணதில் கர்த்தர் நிறைய தேவைகளை எங்களுக்கு சந்தித்தார். அல்லேலூயா. நிறைய நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. விசுவாசத்தை பயன்படுத்தணும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, அதை அறிக்கையிடணும். அறிக்கை பண்ணப்படாத விசுவாசம் செத்தது. சரிதானா? இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, நல்லது. தேவனை விசுவாசிக்கிறீங்க, நல்லது. அவருடைய வல்லமை விசுவாசிக்கிறது, நல்லது. ஆனால் விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அப்போ தான் நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துகிறீங்க. விசுவாசம் கேடகத்தை தூக்கணும். அப்போ தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யுங்க? பிடித்து கொண்டு நில்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடித்து கொண்டு நிற்கிறேன்னா கேடகத்தை தூக்குறன்னு அர்த்தம் அல்ல. விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். தாவீது விசுவாசத்தை பயன்படுத்தினான். கோலியாத்துக்கு முன்பாக விசுவாசத்தை அவன் பயன்படுத்தினான். கோலியாத்தும் பார்த்தீங்கன்னா அவனுடைய தேவர்கள் மேல் இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்தினான். ஆனால் இறுதியாக யெகோவா தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை தாவீது பயன்படுத்தின பொழுது எதிரியாகி கோலியாத்து ஒரு சின்ன அற்பமான கல்லினால் விழுந்தான். கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை தந்தார். அல்லேலூயா. மற்ற யூதர்கள் எல்லாரும் அன்னைக்கு இருந்ததான சவுலோடு கூட இருந்த போர் வீரர்கள் எல்லாரும் யெகோவா தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தான். ஆனால் அவர்கள் விசுவாசத்தை பயன்படுத்தவில்லை. அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். பயப்படுறவனுக்கு விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம்
இருக்காது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் நீ விசுவாசத்தை பயன்படுத்த பழகணும். வாழ்க்கையில் பயம் வரும் பொழுது விசுவாசத்தை அறிக்கையிட பழகணும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ தங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, சோதனை வரும் பொழுது நீங்கள் விசுவாசத்தின் கேடகத்தை உயர தூக்கி பிடிக்க பழகணும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ராஜாவுக்கு முன்பாக நின்ற பொழுது, அந்த மிகப்பெரிய சிலைக்கு முன்பாக நின்ற பொழுது, அக்னி ஜுவலைக்கு முன்பாக நின்ற பொழுது இயற்கையாகவே மனிதனுக்கு ஒரு பயம் வரத்தான் செய்யும். போலீஸ்காரனை கண்டாலே மனுஷன் பயப்படுவான், பார்த்துருக்கீங்களா? தப்பு பண்ணான்னா கூட பயப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுபோல தான் இதில் ராஜாவுக்கு முன்னாடி தீக்குள்ளே போட்டுருவாங்கன்னா கூட மட்டும் பயம்தான் வரும். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் விசுவாசம் கேடகத்தை தூக்கி பிடித்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்துகிற சிலையை நாங்கள் என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள், பயன்படுத்தினார்கள். பயன்படுத்தின பொழுதுதான் கர்த்தர் 4வது நகராக வெளிப்பட்டு தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ணினார். அல்லேலூயா. நீங்க உங்க விசுவாசத்தை பயன்படுத்தாம உங்களுக்குள்ளே வச்சிருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசத்தை பயன்படுத்துங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அறிக்கை பண்ணப்படாத விசுவாசம் செத்தது. அறிக்கை பண்ணப்படாத விசுவாசம் செத்தது. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறான், நல்லதுதான். சாத்தான் கூட விசுவாசிக்க தான் செய்கிறான். ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிரியில காமிக்கணும், அதை பயன்படுத்தணும், அதில் செயல்படணும். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை என்ன செய்யுங்க, பயன்படுத்த பழகுங்க, அறிக்கை பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை பார்த்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் சூழ்நிலையை பார்த்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் பிரச்சனைகள் பார்த்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் பலவீனத்தை பார்த்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. தேவ வார்த்தை உன் இருதயத்திலும் உன் மைண்டிலும் விதைக்கப்பட்டு அதை நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதித்த பொழுது இயேசு கிறிஸ்து விசுவாச என்ற கேடகத்தை தான் தூக்கி பிடிச்சாரு. எதைத்தான் தூக்கி பிடிச்சாரு? விசுவாச என்ற கேடகம். சாத்தான இயேசுவை சோதித்த பொழுது இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறதே என்ற வசனத்தை அவனுக்கு நினைவூட்டி அவனை தோற்கடித்து இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார். அல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும்போது, ஒரு பலவீனம் வரும்போது, ஒரு தேவை வரும்போது, ஒரு நெருக்க வரும்பொழுது சாத்தான் சில காரியங்களை உன் மனதில் கொண்டு வருவான். உன் வாழ்க்கையில் வெற்றி வராது, உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது, நீ தோல்வியுற்ற ஆளுதானு அப்படி சொல்லும்போது நீங்கள் தேவ வார்த்தையின் உள்ள விசுவாசத்தை சாத்தானுக்கு எடுத்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. சரிதானா? ஏற்றுவிட்ட அக்கா வந்து சொல்லுவாங்க, உங்களை டவுன் பண்ணுறதான் சாத்தானுடைய நோக்கம். உங்கள் விசுவாசத்தை அழிப்பது, அல்லது உங்கள் விசுவாசத்தை திருடுவது, அல்லது உங்கள் விசுவாசத்தை திசை திருப்புவது. இதுதான் சாத்தானுடைய நோக்கம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். யூதா எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யூதா எழுதின நிருபம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. அடுத்த வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படிக்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துக்கு தைரியமா போராடுறதுன்னா என்னையா அர்த்தம்? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ விசுவாசத்தை என்ன செஞ்சாங்க? அறிக்கை பண்ணினார்கள், பயன்படுத்தினார்கள். தானியேல் எப்படி பயன்படுத்தினான்? அவனும் வந்து ராஜா சொன்னதை கேட்டுட்டு அவங்களோட ஒத்து போகலை. நீ விசுவாசத்தை பயன்படுத்தலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்று விட்டு அக்கா சொல்லுவாங்க, பக்கத்து விட்டு அண்ணாச்சி சொல்லுவாங்க, நீ இயேசுவை தேடினா என் கூட பேசக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போனா நீ என் கூட பேசக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு நல்ல காரியத்தில் உன்னை சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நீ ஆமா சாமி போட்டு ஒத்து பூதி நீ சபைக்கு வராமையோ, கூட்டத்துக்கு போகாமையோ, கர்த்தரை தேடாமையோ, கர்த்தரை ஆராதிக்காமையோ, ஜெபிக்காமல் இருப்பாய் என்றால் நீ விசுவாசத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம். அவங்க சொன்னாலும் நீ வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நான் இயேசுவை ஆராதிப்பேன், இயேசுவை தேடி சபைக்கு என்ன செய்வேன் அப்படின்னு வரணும். அதுதான் தானியேல் செய்தான்.
ராஜா சொன்னாங்க. ராஜாவுடைய கட்டளை என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 1 மாசத்துக்கு ராஜாவை தவிர வேறு யாரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை போட்டாலோ, தானியேலுக்கு இந்த சட்டம் தெரிந்தாலோ, தானியேல் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுத்த அங்கே தான் அவன் விசுவாசத்தை கிரியில காட்டினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு இப்படி ஒரு சட்டம் போட்டால் நிறைய பேர், ஏற்கனவே நான் கூட்டத்துக்கு வர்றதில் டிமிக்கி அடிச்சுக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப வசதியாக போச்சு, அதனால் நம்ம வீட்டில் நிம்மதியாக என்ன செய்வோம்? படுத்து தூங்குவோன்னு தான் நிறைய பேர் இருக்கிறான். என்ன கட்டளை வந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பது, ஜெபம் பண்ணுறதுக்கு, சபைக்கு போகிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? உங்கள் ஜாதி சொல்லும், உங்கள் சொந்தம் சொல்லும், நீ இயேசுவை தேடினா நம்ம கோத்திரம் என்ன, நம்ம குணம் என்ன, நம்ம அது என்ன, நம்ம இது என்ன, இது அதுவும் நீ ஒரு வீட்டில் ஒரு ஆள் செத்து போச்சுன்னா நம்ம இனத்துப்படி நீ அதை செய்யணும், கருமாரி செய்யணும், கத்திரிக்காய் செய்யணும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது தான் நீ விசுவாசத்தில் நிற்கணும். விசுவாசத்தில் எதில் காட்டணும்? கிரியில் காட்டணும். என்னடா உங்கள் அப்பனுக்காக நீ இதை செய்யக்கூடாதா? என்னமோ ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி. நம்ம ஆட்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டோன்னா அது பிசாசு அங்கேருந்து பேசுகிறது. பிசாசு பேசும்போது நீ ஆமா சாமி போட்டு பட்டையடிச்ச அப்படின்னா நீ விசுவாசத்தை மறுதளிக்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் தான் தானியேல் நின்னா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, சிங்க கெபியில போட்டாலும் பரவாயில்ல, கழுத்தில் கத்தியை வச்சாலும் பரவாயில்ல, கழுத்தில் கத்தியா இயேசுவா அப்படின்னு தீர்மானிக்கும் பொழுது எனக்கு இயேசுதான் அப்படின்னு சொல்லி யார் நின்னா தெரியுமா? தேவ பிள்ளையே, அதுதான் விசுவாசமாகி கேடகத்தை தூக்குறது. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது இயேசுவுக்கா நிற்கணும். நீ கிறிஸ்டினா கேட்டால் ஆமான்னு தைரியமாக சொல்லணும். கிறிஸ்டின்னா நான் இதை செய்ய மாட்டேன்னு வெளியே போய் சொல்லணும். அவங்களோட சேர்ந்து ஒத்து ஊதக்கூடாது, சமரசமாகக்கூடாது. கல்யாண வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க, நானும் அப்படி தான் இருப்பேன், அங்கே போனோன்னு அப்படி மாறிக்குவேன் அப்படின்னா அதுக்கு பேர் நீ விசுவாசியே கிடையாது. இந்த நேரத்தில் தான் நிற்கணும். நான் கிறிஸ்டின், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இதை செய்ய மாட்டேன் தைரியமாக சொல்லணும். கோத்திரம் எதிர்த்தா என்ன, குலம் எதிர்த்தா என்ன அப்படின்னு என்ன செய்யணும்? நிற்கணும். அப்போ தான் கர்த்தர் கிரியை செய்வார். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார். அவர் ரசிக்கப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீட்டுக்கு தெரியாமல் தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சோடனே அவங்க அப்பா சொன்னார், நம்ம குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம என்ன செய்ய முடியாது, எது பண்ண முடியாதுன்னு ரொம்ப கலாட்டா பண்ணி வீட்டில் ஒரே ரகலை. சரிதானா? அம்மா பார்த்தீங்கன்னா அழுகுது, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காரு, இவர் மொட்டை மாடியில் உட்காந்துருக்காரு. சரிதானா? இப்போ அம்மா மூலமாக உள்ளக்குள்ள பிசாசு வருது. என்ன பேசுது அப்படின்னா, தம்பி நீ அப்பா கிட்ட மட்டும், அப்பா சொல்கிறார் வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்கிறாரு, ஆனால் நீ எனக்காக சும்மா அந்த நேரத்துக்கு மட்டும் நான் இயேசுவை வணங்க மாட்டேன். யாரை வணங்க மாட்டேன்? இயேசுவை என்ன செய்ய மாட்டேன்? வணங்க மாட்டேன். நான் காலில் கூட என்ன செஞ்சிருந்தேன்ப்பா, விழுந்துருந்தேன்னு அந்த அம்மா அவ்வளவு அழுது காலில் விழுந்துருச்சு. இப்போ இந்த ஊழியக்காரர்கிட்ட ஆவியானவர் சொன்னாரா, சாத்தான் இப்போ பம்மல் பண்ணி உங்கள்கிட்ட என்ன செய்கிறான், உன்னை மறுதளிக்க வைக்க பார்க்குறான் அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா மூலமாக இப்போ வந்துச்சு. அடுத்து நீ இங்கே இருக்கணும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன செய்ய முடியாது, இருக்கக்கூடாது, மறுதளிச்சேன்னா இருக்கலாம் அப்படின்னு. இது அத்தாரிட்டியை பயன்படுத்தி வருது. இப்போ நீ என்ன செய்ய போகிறேன்னா ஆவியானவர் கேட்டாராம், நான் இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறேன், நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்லன்னு வெளியே வந்தாராம். இப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைங்க, இந்த நேரத்தில் தான் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரனை நடத்துவார். என்னை இந்த உலகம் ஏற்றுக்கலையோ, அவங்க அங்கீகரிக்காங்களோ அவங்க அங்கீகரிக்கலையோ, என்னை இயேசு அங்கீகரித்தால் போதும்னு சொல்லணும். அல்லேலூயா. யார் அங்கீகரிக்கணும்? இதுதான் விசுவாசமாகி கேடகத்தை என்ன செய்யறது, தூக்குறது. இயேசு இல்லைன்னா நம்ம கோத்திரத்தில் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பிறவும் பிள்ளைக்கு பையன் இல்லாமல் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், ரொம்ப பம்மலாக பேசுவாங்க. புரியுதா? இந்த நேரத்தில் தான் நீங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? கர்த்தர் என் பிள்ளைக்கு ஏற்ற வரனை என்ன செய்வார், தருவார். நம்ம கோத்திரம் ஏற்றுக்கிட்டா என்ன, குலம் ஏற்றுக்கிட்டா என்ன, எது ஏற்றுக்கிறாருன்னா என்னையா, நான் இயேசுவுக்கா நிற்பேன், நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டானதை தருவார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளையே விசுவாசத்தை என்ன செய்ய பயன்படுத்தும். முதல்ல. ரெண்டாவது நீங்கள் எதை பயன்படுத்தணும் அப்படின்னா அதிகாரத்தை பயன்படுத்தணும். எதை பயன்படுத்தணும்? கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் எதிரியாகிய சாத்தானை நாம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது எதிலெல்லாம் நாம் அதிகாரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா சூழ்நிலையின் போது அதிகாரத்தை பயன்படுத்தணும், சாத்தானை பார்த்து அதிகாரத்தை பயன்படுத்தணும், வியாதியில் அதிகாரத்தை பயன்படுத்தணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சீசர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தின பொழுது பிசாசுகள் ஓடினது. என்ன ஓடினது?
பிசாசு ஓடிச்சு. அற்புதங்கள் நடந்தது, நிறைய பேருக்கு சுகம் கிடைத்தது, முடவர்கள் எழுந்து நடந்தார்கள். சீசர்லாம் சந்தோஷமாக வந்து இயேசுக்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் உங்களுடைய நாமத்தை பயன்படுத்தின பொழுது பிசாசு என்ன செஞ்சிருச்சு? ஓடிருச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18, 19 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். எங்களுக்கு என்ன செய்தான்? தேவ பிள்ளையே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்த நிச்சயம் உனக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் அவர் சாதாரணமாக ஊழியம் செஞ்சுட்டு சண்டே கிளாஸ் ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு பிசாசு துரத்திலாம் அனுபவம்லாம் கிடையாது. ஆனால் அந்த சண்டே கிளாஸில் இவர் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா ப்ரேயர் முடிஞ்சோடனே சொல்லிச்சு, எங்கள் அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து என்ன செய்யணும்? ஜோமன். இவருக்கு பிசாசா அப்படின்னு ஒரு பயம். ஆனால் அந்த பொண்ணு என்ன செஞ்சா? இவர் கையை பிடிச்சி கரன்னு இழுத்துட்டு போய் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்ததான். சரிதானா? இவர் பயத்தோடு போகிறாரு, ஐயோ பிசாசு பிடிச்சிருக்குது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. போய் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கையை கரன்னு இழுத்துட்டு போய் அந்த அம்மா மேலே என்ன செஞ்சிருச்சு? பொத்துன்னு வச்சிருச்சு. இவர் பிசாசெல்லாம் துரத்தலை, இயேசுவே அப்படின்னா பாருங்க. அதுக்குள்ளே இருக்கிற அசுத்தம் ஓடி போயிடுச்சு. இயேசு விடுதலை தந்தார். கைகளை தட்டி கத்தர மேம்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போதான் இவருக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு, ஐயோ இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு என்ன செய்யுது? ஓடுதுன்னு. அப்போ நீங்கள் என்னத்தை பயன்படுத்தணும்? உடனே நம்ம ஆட்கள் என்ன செய்யறான் தெரியுமா? பிசாசு வந்துருச்சுன்னா எங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் அடிப்புன்னு தான் நிறைய பேர் ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. பிசாசு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தலையில் கையை வைக்க வேண்டாம். ஃபோன் என்ன செய்யணும்? பேசணும். பேசுனீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். இந்த 70 சீசர்களை ஆண்டவர் அனுப்பும் பொழுது அதிகாரத்தை கொடுத்து அனுப்பியிருந்தார். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இயேசுவின் நாமத்தை நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த ஊழியக்காரனும் பிசாசு துரத்துனதில்லை, தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிசாசு துரத்துனதை நீங்கள் பார்க்க முடியாது. தாவீது பாடல் பாடின பொழுது சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி வெளியே போச்சு, ஆனால் ரிட்டன் என்ன செஞ்சிருச்சு? ஆயிருச்சு. மிச்சப்படி பிசாசு துரத்தப்படலை. பிசாசு துரத்தப்படும் போது என்ன நடக்கு தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வருகிறது, சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம ஜனங்களை கர்த்தருக்கு என்று ரட்சிப்புக்குள் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் பிசாசு துரத்தணும். பக்கத்தில் கைப்பிடிங்க பார்க்கலாம். கையை பிடிச்ச 2 பேர் ஆண்கள் கையை பிடிக்க பார்க்கலாம். நீங்கள் பிசாசு துரத்துனீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வரும், பிசாசு தோற்கடிக்கப்படுவான், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். யாருடைய நாமம் மகிமைப்படும்? அல்லேலூயா. பிசாசை நீங்கள் துரத்தலேன்னு வச்சுக்கோங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரவே வராது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. யாரிடத்துல வந்திருக்குது? அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில புதிய ஏற்பாட்டில் தான் பிசாசு துரத்தப்படவே ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து தான் முதல்ல பிசாசை என்ன செய்கிறாரு? துரத்துறாரு. யோவான் ஸ்நானகன் கூட பிசாசை என்ன செய்யலை? துரத்தலை. யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள்னு பிரசங்கம் பண்ணாரே ஒழிய பிசாசை என்ன செய்யலை? துரத்தலை. பிசாசை துரத்துனது யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிசாசை துரத்தும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் என்ன செய்ய ஆரம்பிச்சது? வர ஆரம்பிச்சது. அப்போ நீங்கள் தினமும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் ஜெப வாழ்க்கையில் தினமும் பாவங்களை அறிக்கையிட்டுட்டு உங்கள் ஏரியாவுக்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணி, முதலாவது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி நீங்கள் பூலோகத்தில் கட்டுகிறவைகளோ அவர்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சபையானது தனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்த எதிர்பார்க்கிறார். நாம் பிசாசை கட்டும் பொழுது சாத்தான் முடக்கப்படுகிறான். சாத்தான் என்ன செய்யப்படுகிறான்? முடக்கப்படுகிறான். நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகள், நீங்கள் சும்மா ஆராதனை மட்டும் பண்ணிட்டு ஹல்லேலூயா பிரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு துதிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது. உங்கள் ஏரியாவில் இருக்கிற பிசாசை நீங்கள் தான் துரத்தணும். அதுக்கு உத்தரவாதம் பண்ணுறது நீங்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் துரத்தினா மட்டும்தான் அங்கே உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்கள் துரத்தலை அப்படின்னா எவனும் ரட்சிக்கப்பட
மாட்டான். உங்கள் ஏரியாவில் ஒரு நபர் விபச்சாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம், கள்ள தொடர்பு உள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்தை கையிலேந்தி, ஆண்டவரே இந்த நபர் செய்கிற பாவம் மீறுதல் அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, இந்த நபரை பாவம் செய்ய தூண்டுகிற, கள்ள தொடர்பை ஈடுபடி தூண்டுகிற இந்த அசுத்தாவி இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன். எந்த நாமத்தில் கட்டணும்? இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன் அப்படின்னா சாத்தான் முடக்கப்படும், அதனுடைய கிரியைகள் முடக்கப்படும். சரிதானா? அதுக்கடுத்து சாத்தான் இவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்கிறேன். வேதத்தில் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், ஆண்டவர் அதில் பாருங்க 18 வருடமாய் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட, எத்தனை வருஷமா? 18 வருடமா பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்றார் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அடுத்து 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். பல நாட்களா சிலர் பிசாசு போராடுது. சமீபத்தில் ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடுற மாதிரி அவங்களுக்கு படபடன்னு வருதுன்னு சொல்லுவாங்க. சமீப நாட்கள் அவங்களுக்கு ஜோமனின பொழுது அந்த அசுத்தாவியை கடிந்து கமான் கொடுத்து வெளியே வரும்போது அது கத்த ஆரம்பித்தது. அதை வெளியே போன்னு கமான் கொடுத்த பாருங்க, அந்த அசுத்தாவி வெளியே போச்சு, அவங்களுக்கு உடல்நல சரியாயிருச்சு. அல்லேலூயா. நம்ம பிசாசை துரத்தாத வரையிலும் அந்த நபர் என்ன செய்ய முடியாது? விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதை அவங்களே விடுவிக்க முடியாது. சபைதான் கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். அடிமைகளாக நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன செய்யுது? தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே அடிமைகளாக இருந்தாங்க, இங்கே அடிமையாக இருந்தாங்க, இத்தனை பேரை நாங்கள் மீட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அடிமைகள் தங்களை விடுவிக்க முடியாது. அப்போ கவர்மெண்ட் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்குது? எத்தனை வருடமாக அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? விடுவிக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு சாதாரண கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு அத்தாரிட்டி இருந்தால் நீங்களும் நானும் பரலோக பிரஜைகள். அல்லேலூயா. பரலோக பிரஜைக்கு அப்போ எவ்வளோ அத்தாரிட்டி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தாமல் கையை கட்டிக்கிட்டு இருக்கிறனால சாத்தான் நம் கண் முன்னாடியே நிறைய பேரை சிகரெட் அடிக்க வைக்கிறான், நிறைய பேரை தண்ணி அடிக்க வைக்கிறான், நிறைய பேரை பாவத்துக்குள்ளே என்ன செய்கிறான்? தள்ளுறான். நம்ம இப்போ ஊழியம் செய்கிறாரு அவர் யார்? கார்த்திக் கமாலியல். அவங்கள குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி அடிக்கிற ஆள். என்ன அடிக்கிற ஆள்? தண்ணி அடிக்கிறவர். தண்ணி அடித்து மொட்டை மாடியில் பல காரியத்தோடு உட்காந்துருப்பாராம். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன செய்யுமா? அவருக்கு என்னமோ தேவையானது என்னமோ செஞ்சு கொண்டு வருமா. எப்படிம்மா அப்படின்னு கேட்பாராம். டேய், நீ என்ன லட்சம் பண்ணு, நான் எங்கே வச்சுருக்கேன் உன்னைய? முழங்காலில் வச்சுருக்கேன்னு சொல்வாராம். எதில் வச்சுருக்கேன்னு? அவர் போட்டிருக்க அந்த அம்மா போடுற முழங்கால் இன்னைக்கு அவரை ஒரு ஊழியக்காரனை நிப்பாட்டிருச்சு. அல்லேலூயா. இது எதை காட்டுது அப்படின்னா ஜெபத்தில் அதிகாரத்தை பயன்படுத்துறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் தெருவில் இருக்கிறவங்க குடிக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க, கள்ள தொடர்பில் இருக்கானா, சபை தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஜெபத்தில் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நீங்கள் பயன்படுத்தினாதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார். வெளிநாட்டில் இருந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் குடிகாரனும் பல பாவங்களை செய்கிறவங்களும். சாயந்தரம் ஆயிட்டாலே கணவன் மனைவி மாதிரிலாம் இருக்காது, எப்படியோ வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கிராமமே. இந்த ஒரு மனிதன் என்ன செய்தார் தெரியுமா? காலையில் முழங்கால் போட ஆரம்பித்தார் 9 மணிக்கு. நைட் 9 மணி வரைக்கும் அந்த ஜெபம் என்ன செய்யுது? தொடருது. நேர் முழங்கால் நின்று அந்த கிராமத்துக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சாயந்தரம் எப்பயும் போல மக்கள் தண்ணி அடிக்க பல பாவம் செய்ய ஆரம்பித்து கொண்டிருந்தார்கள். இவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் பாருங்க. ஆவியானுடைய வல்லமை இந்த கிராமத்தில் இறங்க ஆரம்பித்தது. ஜனங்கள் பாவ உணர்வடைந்தார்கள்.
இவர் போட்டிருக்கிற அதுவும் அந்த கிராமத்தில் கூரை வீடு தான். இவர் கூரை வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தார். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா மக்கள் பாவ உணர்வடைந்து கதற ஆரம்பித்தால் மனம் திரும்பினார்கள், கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ என்ன செய்யணும்? ஜெபத்தில் பயன்படுத்தணும். கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அதிகார கர்த்தர் கிரியை செய்வார். அதுபோல் பிசாசை துரத்தும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யும்? வரும். இப்போ சமீப நாட்களாய் எனக்குள்ள ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம் என்றால், யாருக்கு என்ன பாவத்தில் இருந்தாலும் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணா அவன் அந்த பாவத்தை விட்டுருவான் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் எனக்கு கொடுக்கறத உணர முடியுது. சரிதா? குடிகாரனாக இருக்கலாம், விபச்சாரக்காரனாக இருக்கலாம், ரகசிய பாவத்தை செய்கிறவனாக இருக்கலாம். எனக்கு இப்போ ஆண்டவர் கொடுக்குற அத்தாரிட்டியை என்னால் உணர முடியுது. இது ஆவியானவர் கொடுக்குற அத்தாரிட்டி. இது யார் கொடுக்குற அத்தாரிட்டி? ஆவியானவர் கொடுக்குற அத்தாரிட்டி. எனக்கு அந்த ஆண்டவர் அந்த இதை கொடுக்குறார். அதுபோல் மனநல பாதிக்கப்பட்டாலும் கரத்தை வைத்து ஜெபம் பண்ணினால் அவன் தெளிந்த புத்தி அடைவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு ஆவியானவர் கொடுக்குறார். அல்லேலூயா. ஆனால் அத்தாரிட்டியை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பயன்படுத்தினாதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். சமீபத்தில் ஒரு வாலிப தம்பி, அவனுக்கு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. நிறைய செல்ஃபோனில் தேவையற்றதை பார்க்கும்போது, ஆனால் நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஹோப் ஆவியானவர் கொடுத்துருக்கிறா. அந்த தம்பிக்கு நான் இதுவரை கை வச்சு ஜெபம் பண்ணது கிடையாது, ஃபோனில் தான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்குள்ள ஆவியானவர் ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்குற. கை வச்சு ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு. அல்லேலூயா. அதை அப்ளை பண்ண நினச்சிருக்கிறேன். சீக்கிரத்தில் கர்த்தர் அதை செய்வார். இப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நம்ம கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? அதுபோல் வாலிபர்கள், இப்போ வாலிபர் மீட்டிங்லாம் வைக்கிறோம். வாலிபர் மீட்டிங்கில் வாலிபர்களுக்கு விசேஷமாக ஜெபிக்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஜெபம் பண்ணால் மனம் திரும்பிடுவான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணால் அவங்களுக்குள்ள இருக்கிற பின்மாற்றத்தின் ஆவி ஓடும். கர்த்தர் ஒரு பெரிய ரிவைவலை தருவார் அப்படிங்கிறது தெரியுது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அதிகாரத்தை கொடுப்பார். அதில் எல்லா வேணும் என்ன கிடையாது, சந்தேகம். எனக்கு கொடுக்கப்படுகிற அத்தாரிட்டி வேறையாக இருக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படுற அத்தாரிட்டி வேறையாக இருக்கும். அதை நாம் அறிந்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சரிதானா? தளபதிக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, போலீஸ்காரங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. சரிதானா? இந்த போஸ்டிங்கை பொறுத்து அத்தாரிட்டி மாறும். பார்த்துருக்கீங்களா? பிரதமருக்கு அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இது போல தான் நம்ம தேவனோடு சஞ்சரிக்க ஆவியானவர் நமக்கு என்ன கொடுப்பார் தெரியுமா? அந்த அத்தாரிட்டி கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணும். தேவனோடு சஞ்சரித்தா ஆண்டவர் உண்மையை பார்த்து நமக்கு போஸ்டிங் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஏறிக்கிட்டே போகும். அல்லேலூயா. அந்த போஸ்டிங்கில் நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே நின்னாலே பிசாசு அங்கே அலறும். அல்லேலூயா. எங்கே நின்னா? இங்கே நின்னா அவங்க அலறுவான். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த 18 வருடமாக பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை ஒரு சகோதரி கொண்டு இருக்கிறாள். அவள் 18 வருஷமாக சபைக்கு போய்கிட்டு இருக்கா. ஆனால் எந்த ஊழியக்காரனும் அதை கண்டுபிடிக்கலை. அதை ஒரு அவர் அவள் இப்படி குறுகி இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் ஜெபம் பண்ணியிருக்காங்க. யாருமே ஒரு அசுத்தாவின்னு அதை கண்டுபிடிக்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடித்து அந்த அசுத்தாவியை கர்த்தர் கட்டுகளை என்ன செய்தாராம்? அவிழ்த்தார் பாருங்க. அவள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உண்மையை சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தர விரும்புகிறார். எத்தனை பேர் இயேசுவின் ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா உண்மையாக பயன்படுத்துவீங்க? அவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ஏசு இப்போ பார்க்குறார். கரத்தை உயர்த்துங்கன்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏசு அர்ப்பணிப்பை பார்ப்பார், வாஞ்சியை பார்ப்பார். சரிதானா? அதனால் ஊழியக்காரங்க எங்கேயாவது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா ஒழுங்காக கையை உண்மையாக உயர்த்தணும். சரிதானா? அப்போ தான் கர்த்தர் பார்த்து அந்த அங்கீகாரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதிகாரம் உள்ளவங்க ஜெபிக்கிறதுக்கும் சாதாரண ஆட்கள் ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஜெபம் பண்ணால் தலைவலி போகும், கால் வலி போகும், சிலது தான் போகும். ஆனால் அந்த சுவிசேஷங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடவை நடக்க ஆரம்பிப்பான். கண் தெரியாதவனுக்கு கண் பார்வை கிடைக்கும், காது கேட்காதவனுக்கு காது கேட்கும். நம்மளும் தான் விழுந்து உருண்டு ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒன்றுமே நடக்காது. பார்த்துருக்கீங்களா? ஏன் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்மளும் இயேசுவின் பிள்ளை தான், அவங்களும் இயேசுவின் பிள்ளை தான். அவங்களுக்கு ஏன் அந்த அத்தாரிட்டி இருக்குது? அவங்க கர்த்தரிடத்தில் விசேஷ விதமாக அந்த அதிகாரத்தை என்ன செய்கிறாங்க? கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் அதுபோல் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அந்த அத்தாரிட்டி என்ன செய்வார்?
தருவார். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டார். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை முகமுகமாக தரிசித்து அபிஷேகத்தை பெற்றவர் தான், பரலோகத்துக்கு போகிறவர் தான். ஆனால் 12 வரத்தை கர்த்தர் உடனே கொடுக்கல. அவர் அதுக்கு சில மாதங்களாக போராடி ஜெபம் பண்ணார். சில மாதங்களாக 9 வரம் எனக்கு என்ன செய்யணும் வேணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல போராடினார். அப்போ ஆண்டவர் சில மாதம் அமைதியாக தான் இருந்தார். அவருக்கு 9 வரத்தை தரலெல்லாம் தேவன் உடனே எல்லாம் சேங்ஷன் என்ன செய்யலை, பண்ணலை. இவர் போராடிக்கிட்டு இருந்தார், எனக்கு 9 வரம் வேணும், ஏன்னா எல்லா மக்களுக்கும் நான் நீங்கள் உயிரோடு இருக்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் சில மாதம் அமைதியாக தான் இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் தற்செயலாக ஜெபம் ஆரம்பிக்குது. கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போனார். பரலோகத்துக்கு கொண்டு போய் 9 வரத்தை ஏன் கேட்குறேங்கிற கேள்வியெல்லாம் கேட்டார். தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இயேசு கிறிஸ்து பார்த்தார். இயேசு கிறிஸ்து என்னப்பா வேணும்னு கேட்டார். 9 வரம் நேரம். சரி வா நம்ம பிதா கிட்ட போனாங்க. அங்கே பிதா பார்த்தீங்கன்னா பிதாவெல்லாம் பார்க்கலாம் முடியாது. சிங்காசனத்தில் பார்த்தீங்கன்னா பவர், மிகப்பெரிய பவர் தான் இருக்குது. சரி தானே? அங்கே போனோடனே சவுண்டு கேட்குது, என்ன வேண்டும் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், ஆவியின் வரங்கள் 9 வேண்டுன்னு. கொஞ்ச நேரம் நிசப்தம். அதுக்கடுத்து பரலோக பிதா கேட்குறார், பலவடிக்கை கல்வி கேட்குறார், நான் வேணுமா இல்லை வரம் வேணுமான்னு. இவருக்கு அவர் சத்தத்தை கேட்டோடனே கூட மட்டும் நடுக்கும். புக்கில் எழுதியிருக்காரு. பின்னாடி இருந்து ஆவியானவர் பேசுகிறார், நீர் தான் வேணும்னு சொல்லு அப்படின்னு. யார் தான் வேணும்னு? நீர் தான் வேணும். பிறகு தான் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு பேசுகிறார், நீங்கள் தான் வேணும். டக்குன்னு கண்ணை முடிச்சிட்டார், கீழே வந்துட்டார் பூலோகத்துக்கு. அன்னையிலேருந்து அவர் எழுதுறார், என் வாழ்க்கையில் எத்தனை வரம் செயல்பட்டது? 9 வரங்கள். சரிதானே? 9 வரம் செயல்பட்டதுனால டிஜிஎஸ் தினகரன் ஐயா மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் விடுதலை ஆனாங்க தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நமக்கு அந்த வரங்கள் என்பது அதிகாரத்தை குறிக்குது. வரங்கிறது எதை குறிக்குங்க? அத்தாரிட்டியை கர்த்தர் யாருக்கு தருவார் அப்படின்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதெல்லாம் பார்ப்பார். இன்றைக்கி ஆனால் எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, யார் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ உங்களை அதிகாரம் உள்ளவர்களாக கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். அன்னைக்கு சீசரில் கர்த்தர் வேறு பிரித்து அவர்களை அதிகாரமுடையவர்களாக என்ன செய்தாராம்? ஏற்படுத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். எதற்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்? நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தாபிக்கணும். உங்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்துறதுக்கல்ல, நான் பெரியவன் என்பதற்கு காண்பதற்கல்ல, நான் இந்த வரத்தை பயன்படுத்தி எனக்கு பணம் சம்பாதிப்பதற்கல்ல. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் யார் மூலமாக கிரியை செய்வார் அப்படின்னா, நீங்கள் எனக்கு வர இருக்குன்னு சொல்லிட்டு நான் பெரிய ஆளாக காமிக்கிறவனுக்கு கர்த்தர் வரத்தை என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். எனக்கு வர இருக்குது, அதனால் நீ நிறைய காணிக்க எனக்கு என்ன செய்ய போடு அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கிறவனுக்கு, பொருளாசை உள்ளவனுக்கு கர்த்தர் அந்த வரத்தை என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். அப்படியே ஒரு மனிதனுக்கு வரத்தை கொடுத்திருந்தால் அவன் பொருளாசை உள்ளவனாக, அவன் பெருமை உள்ளவனாக செயல்படுவான் என்றால் கர்த்தர் அந்த வரத்தை என்ன செஞ்சிருவார்? எடுத்துருவார். பாலியாங்கிச்சோ என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தென்கொரியாவில் இப்போ சமீபத்தில் இறந்து போனார். அவர் சபையில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர் சபைக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் 1 லட்சம் பேர் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் பொழுது வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிப்பதற்காக கூப்பிட்டுருந்தாராம். அந்த ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பலமாக கிரியை செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறாரு? அதனால் இந்த ஊழியக்காரரை வச்சு போஸ்டெல்லாம் அடித்து அவர் பல நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் போல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு. 3 நாள் மீட்டிங் ஓடிச்சு. இவர் வந்திருக்காருனோடனே நிறைய அற்புதம் நடக்கணுன்னே நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் திடீர்னு இந்த ஊழியக்காரர் வந்திருந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் உடனே அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போக போகிறேன் அப்படின்னு. ஏன் பாஸ்டர், உங்களை நம்பி தானே நான் இத்தனை நாள் கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னால், இவர் சொன்னாரா, எனக்கு இத்தனை லட்சம் டாலர் நீங்கள் கொடுப்பீங்கன்னா நான் ஊழியத்தை என்ன செய்வேன், இல்லைன்னா நான் ஊழியத்தை என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு. உடனே இவருக்கு துக்கமாகி போச்சான். ஆனால் இவர் ஏற்கனவே என்ன நினச்சிருந்தாராம், இவர் மூலமாக கர்த்தர் பலமாக கிரியை செய்கிறார், நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய மிராக்கள் நடக்குது, இதுக்கு மேலே அவர் கேட்ட டாலருக்கு மேலே இவர் கொடுக்கும்படி தான் திட்டமிட்டு இருந்தாராம். ஆனால் இவர் இப்படி பேசின உடனே, நீங்கள் இந்த டாலர், நான் கேட்ட இந்த $10,000 கொடுக்கல அப்படின்னா நான் உடனே அமெரிக்கா என்ன செய்ய போகிறேன், போய் நான் வேறு மீட்டிங் மூலமாக அதை சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னா. இவருக்கு துக்கமாகி போச்சு. ஆனாலும் மீட்டிங்கை நம்ம போஸ்டெல்லாம் போட்டுட்டோம், இவரை நம்பி தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டர் நீங்கள் கேட்குறத என்ன செஞ்சிருந்தோம், தந்துருந்தோம், அதனால் இந்த மீட்டிங் நான் முடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பலவடிக்கு 3 நாள் இருந்திருக்காரு. ஆனால் இவர் கேட்ட அந்த அமௌண்ட் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து ஆவியானுடைய கிரியை டோட்டலாக அமைஞ்சிருச்சு. கர்த்தர் கிரியை செய்கிறது என்ன செஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 3 நாள் இவர் கியாங்கியான்னு கத்தியிருக்காரு, ஒரு அற்புதம் என்ன செய்யலையா. பாலியங்கிச்சு எழுதுறாரு அவருடைய புக்கில், கர்த்தர் என்ன செய்ய முடியல. இப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாரு அப்படின்னா பொருளை சம்பாதிப்பதற்கு அல்ல. நல்லா கவனிக்கணும், நான் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு
அல்ல. யாருடைய ராஜ்யம் கட்டப்படணும்? இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். இந்த எண்ணம் தான் நமக்குள்ள என்ன செய்யணும்? உங்கள் எண்ணத்தை கர்த்தர் பார்ப்பார். பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், உங்கள் எண்ணத்தை கர்த்தர் பார்ப்பாரு, உங்கள் நோக்கத்தை கர்த்தர் பார்ப்பார். கையை பிடிச்சி சொல்லுங்கள். அப்படின்னா தான் நம்ம ஆட்களுக்கு சிலருக்கு கீழே இறங்கி வருவாங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்கள், பயன்படுத்தணும். வேதத்தில் நிறைய பேர் அதிகாரத்தை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு சில காரியத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கி நமக்கு நேரம் இல்லை. சரிதானா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். பிரேத குழிகள் இல்லை என்றால் சொல்லி எங்களை வனாந்திரத்திலே சாகும்படி கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக கட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அல்லேலூயா. இங்க நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க. பார்வோன் படைகள் பின்னாக என்ன செய்து துரத்துது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பலபடிக்கு முறுமுறுக்கிறாங்க. அப்பதான் மோசே மூலம் வார்த்தை வருது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட ஜெபம் பண்றது என்னப்பா? நான் உனக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேனே. என்ன கொடுத்திருக்கிறேன்? சூழ்நிலைகள் மேல நீ என்னுடைய அதிகாரத்தை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நான் உன் கையில கோல் கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்திரு? பிளந்துரு. யார் பிளக்கணுமா? மோசே. கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை யார் பயன்படுத்த கர்த்தர் சொன்னா? மோசேயை கர்த்தர் பயன்படுத்தின. தேவ பிள்ளையே, நீ இயேசுவை விசுவாசித்து உண்மையா கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினா நிறைய பேர் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபை கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை உணராமல் இருக்குது. அதிகாரத்தை உணராதனால தான் நிறைய பேர் கேன்சர் வியாதியோடு சாகுறாங்க. அதிகாரத்தை உணராதனால தான் நிறைய பேர் பாவத்தில் சாகுறாங்க. அதிகாரத்தை உணராதனால தான் நிறைய பேர் உங்கள் தெருவில் பாவம் செய்கிறதுக்கு காரணமே ஒழுங்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி நீங்கள் என்ன செய்யலை? பயன்படுத்தலை. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ குடிப்பழக்கம் பெருகி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதலமைச்சர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யலை? சரியாக பயன்படுத்தல அர்த்தம். அவங்க நினச்சா குடிப்பழக்கத்தை கட் பண்ண முடியுமா? முடியாதா?
அதிகாரத்தை உடனே பயன்படுத்தி சாராய கடையெல்லாம் பூட்டப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட பாதி குடிப்பழக்கத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அத்தனை பேரில் 40% என்ன செய்யும்? குடிப்பழக்கம் டோட்டலாக கட் ஆகுமா இல்லையா? ஒரு உலக பிரகாரமான ஒரு கவர்மெண்ட்டே தன் அத்தாரிட்டியை பயன்படுத்தினா இவ்வளவு காரியம் நடக்குன்னா நீங்களும் நானும் எந்த கவர்மெண்ட்டு? பரலோ கவர்மெண்ட். அல்லேலூயா. ஆனால் பரலோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம பாத்திரமான இருக்கணும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சரிதானா? நீங்கள் மட்டும் ஒழுங்காக கர்த்தரை விசுவாசித்து உண்மையாக உங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணி இந்த பகுதியில் கிரியை செய்கிற குடிப்பழக்கத்தின் ஆவியே, விபச்சார ஆவியே, கள்ள தொடர்பின் ஆவியே ஒவ்வொரு மனிதனை விட்டு நீ என்ன செய்ய, வெளியே போ அப்படின்னு உங்கள் ஏரியாவுக்கு கமாண்ட் கொடுத்து நீ அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணிப்பாரு. அந்த பகுதியில் சீக்கிரத்தில் குடிப்பழக்கம் இல்லாத ஒரு பகுதியாக மாறிடும், கள்ள தொடர்பு இல்லாத பகுதியாக மாறிடும். மக்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பிடுவான், ரட்சிக்கப்படுவார்கள், சபை நோக்கி ஓடி வருவாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்கள் அத்தாரிட்டி என்ன செய்யணும்? பயன்படுத்தணுங்க. பயன்படுத்தினா தான் கர்த்தர் கிரியை செய்ய. தேவ பிள்ளையே, என்னமோ இருக்குன்னு நினச்சிக்கிருக்கா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னா ரட்சிப்பில் 2 பகுதி இருக்குது. ஒன்று கர்த்தர் கிரியை செய்யணும், இன்னொன்று சபை தன் அதிகாரத்தை என்ன செய்யணும். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? கிரியை செய்ய முடியும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பில் சமரியாவில் போய் பிரசங்கம் பண்ண 4ஆம் வசனத்திலிருந்து அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் என்ன செய்யப்பட்டது? பிலிப்புவை கர்த்தர் பயன்படுத்தின பொழுது அசுத்தாவிகள் மேலே அதிகாரத்தை பிலிப்பு பயன்படுத்தினார். அதுக்கடுத்து முடவர்கள் மேலே குணமாக்கக்கூடிய வரத்தை பயன்படுத்தினார். இவர் இந்த வரத்தை பயன்படுத்தின பொழுது அந்த சமரியாவில் இருக்கிற அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சமரியாவில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டு. இது எப்படியா நடந்துச்சு? அநேகர் இருந்து அசுத்தாவிகள் அலறி ஓடிச்சான், முடவர்கள் நடந்தார்களாம், மந்திரவாதிகள் மனம் திரும்பினார்கள். நல்லா கவனிங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. இப்போ அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு, ஆனால் நீங்கள் பயன்படுத்தினா மந்திரவாதி மனம் திரும்புவான். நீங்கள் உண்மையாக உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்குற மேலே கர்த்தர் இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் உண்மையாக இருப்பீங்க? மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், செங்கடலை பிளப்பா அப்படின்னார். மோசே கோலை நீட்டினான். வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் ராம் முழுவதும் கீழ்காற்றை என்ன செய்தார்? அனுப்பினார். அடுத்து கடல் பிளந்தது, ஜனங்கள் எளிதாக புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு அநேகர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே புறப்பட்டு போகாதபடிக்கு சாத்தான் செங்கடல் போன்ற பல தடைகளை என்ன செய்து வைத்திருக்கிறான்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உனக்கு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரு அதிகாரம் பரிந்து பேசுகிற அதிகாரம், இன்னொரு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களை விடுவிக்க வேண்டிய அதிகாரம். விடுவித்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக சபையை நோக்கி ஓடி வருவார்கள். எத்தனை பேர் இதை பயன்படுத்த போறீங்க? கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீங்களா? அப்படிப்பட்டவங்களாம் எந்திரிச்சு வாங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த அதிகாரத்தை கொடுக்க போகிறார். அப்படிப்பட்டவங்க முன்பாக வாங்க பார்க்கலாம். சேரெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க பார்க்க.